Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Ficus Long Island பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம போற அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So the Ficus Long Island ஒரு 6 years old மெட்டீரியல் நம்ம போன்சை பாட்லேயே நம்ம வச்சுருக்கோம். ஆல்ரெடி இதோட வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். முன்னாடி 1 year பிஃபோர் 2 years பிஃபோர் போட்டிருப்போம். இதோட வீடியோஸு நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து அதை ரீஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ரீபாட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. ஸோ ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீஃபோலியேட் பண்ணிக்குவோம். இந்த பிளான்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது லாங் ஐலாண்டு பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு போன்சை கிரியேட் பண்ணுற சூப்பரான ஒரு பிளான்ட்டு. ஸோ இதில் நிறைய பண்ணலாம். இதில் ஏரியல் ரூட்ஸ் எல்லாம் வரும், குட்டி குட்டி ஃபிக்கெல்லாம் வரும். ரொம்ப நல்ல பிளான்ட்டு, சீக்கிரம் பெருசாகும். ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதை டீஃபோலியேட் பண்ணிக்கலாம். நிறைய லீஃப் இருக்குது, நம்ம இதை டீஃபோலியேட் பண்ணணும். இதில் நிறைய லீஃப் இருக்கனால நம்ம கொஞ்சம் டைம் கண்டிப்பாக இருக்கும் இதை டீஃபோலியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக போன்சை பொறுத்தளவுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக இருந்தால் தான் போன்சையை பண்ண முடியும். ஸோ இவ்வளோ லீஃபையும் நம்ம டீஃபோலியேட் பண்ணணும். நம்ம எதுக்காக டீஃபோலியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க பிரான்ச்சஸ் எதுவுமே நமக்கு இப்போது லீஃப் இருக்கனால நமக்கு தெரியாது இது என்ன ஷேப்பில் இருக்குது, இப்போ என்ன சேஞ்ச் ஆகிருக்கு. முதல்ல நம்ம வேறு ஷேப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ரொம்ப வளர்ந்துருச்சு, அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறனால வேறு ஷேப்பில் மாறி இருக்கும். ஸோ அதோட பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது என்ன இது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம வந்து டீஃபோலியேட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப எல்லாம் டீஃபோலியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து இதோட வியூஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டீஃபோலியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ரீசன் அது. பிக்னஸ்க்கு வந்து சூப்பரான பிளான்ட் இது. இது நார்மலாக நர்சரிலேயும் கிடைக்குது. இப்போது நர்சரியில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈஸியாக வந்து இது வந்து கட்டிங்ஸ்லேயே ப்ரொபகேட் ஆகிக்கும். நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டிங்கை போட்டு வச்சாலுமே உங்களுக்கு வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் கட் பண்ணி அப்படியே குத்தி வச்ச போதும், மண்ணில் அழகாக வளர்ந்துக்கும். ஸோ நல்லா பெருசாக க்ரோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஷேப்பு கொண்டு வரலாம். இல்லை சின்னதுலேருந்து நம்ம வந்து ஒயர் பண்ணி கொண்டு போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்டைல் கிடச்சிடும். நம்ம ஒரு சில பிளான்ட்டை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பிளான்ட்டை மட்டும்தான் சின்னதுலேருந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நாங்கள் பெருசாக வளர்க்க விட்டு அதுக்கப்புறம் ட்ரங்க் பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து போன்சை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டுருந்து. ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து ட்ரங்க் வந்து பெருசாக கிடைக்கும். நம்ம சின்னதுலேருந்து வயர் பண்ணி போகும்போது நல்ல ஷேப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒன்று ராக் பிளான்டிங் இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே போகும், ஏரியல் ரூட் எல்லாம் விழுகும். ஸோ நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டோன் மேலே இதை வைக்கும்போது ஏரியல் ரூட்லாம் விழுந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ட்ரீக்கான லுக் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரேம்னா அது ஃபைக்கஸ் க்ரீன் ஐலாண்ட் லாங் ஐலாண்ட். இது க்ரீன் ஐலாண்ட்னு சொல்கிறாங்க, பட் இட்ஸ் லாங் ஐலாண்ட் தான் இது. இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம் இதில். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வளைச்சாலும் இதோட பிரான்ச்சஸ் வந்து சூப்பராக வளையும். இந்த மாதிரி சின்னதாக சிசர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. டீஃபோலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது 20 rupees or 30 rupees தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாகனா இன்னும் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், 100 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஃபுல்லாக ஸ்டீலில் இருக்கிறது வாங்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து
டீஃபோலியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் நமக்கு. ஏன்னா அந்த க்ரீன் ஐலண்ட்லாம் டீஃபோலியேட் பண்ணணும்னா ஏகப்பட்ட லீஃப் இங்கே பாருங்கள், பயங்கரமான லீஃபாக இருக்கும். ஃபுல்லாக பிளான்ட் ஃபுல்லாகவே லீஃபாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இது இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சிசர்ஸில் கட் பண்ணால் கூட இந்த இப்படி பிடிக்கிற இந்த இந்த 2 ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப வலிக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இன்னொன்று ஸ்பீடாக பண்ணிடலாம் டீஃபோலியேட் பண்ணுறது. ஸோ டைம் நமக்கு சேவ் ஆகும். ஸோ டென்ஷன் ஆகாமல் இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. ஒரு வழியாக நம்ம டீஃபோலியேட் பண்ணியாச்சு பூரா. இப்போ உங்களுக்கு தெரியும் பிரான்ச்சஸோட இதெல்லாம் எங்கே எப்படி இருக்குது என்னங்கிற பிரான்ச்சஸ் எல்லாம். ஸோ அதாவது இடம் மாறிடுச்சு. ஸோ நம்ம இதை ரீஒர்க் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அன்வான்ட் பிரான்ச்சஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஒரு ஸ்லாண்டிங்காக பொசிஷனுக்கே போயிடுச்சு. ரொம்ப முதல்ல இவ்வளோ தூரத்துக்கு இல்லை, அதை எல்லாமே ரெடி பண்ணிக்குவோம். பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுந்து இங்கேருந்து ஏரியல் ரூட்டே வந்துருச்சு. ஸோ இது ஒரு பிளான்ட் ஆகிடுச்சு. இப்போ தனி இங்கேருந்து கட் பண்ணி வச்சாலே வளரும். இந்த மெயின் பிரான்ச்சஸ் மட்டும் நம்ம வந்து வயர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். நம்ம 5 mm வயர் யூஸ் பண்ணி இதை வளைக்கிறோம். பெரிய பிரான்ச்சஸே வந்து நல்லா வளையும் இதில். ஸோ இது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் ஃப்ரண்ட் வியூ கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சா நல்லா இருக்கும். ஸோ நம்ம சாயிலாம் ரிமூவ் பண்ணிட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பாட்லேருந்து. சாயிலாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சாயிலிருந்து இந்த ட்ரீ அப்படியே எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாட்டில் தான் வைக்க போகிறோம் அடுத்து. ஸோ பாட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஃப்ளாட்டான பாட்டு, ஓவல் ஷேப் பாட்டு. ஸோ மெஸ் வச்சாச்சு, ட்ரைனேஜ் ஹோல் அரைச்சாச்சு. ஸோ இது வந்து ரூட்டை வந்து கட்டுறதுக்காக இந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக ஒரு 2 வயர்ஸ் நம்ம போன்சாய் வயரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து அன்வான்ட் ரூட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் ட்ரங்கோட ஷேப் வந்து கொஞ்சம் சாதமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த பொசிஷனில் வைக்கும்போது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் ரூட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ரூட்டெல்லாம் ப்ரூன் பண்ணியிருக்கோம். கீழே ட்ரங்க் ரொம்ப பெருசாக இருக்குது ரூட்டெல்லாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்குவோம். எப்போ ரூட்டை ப்ரூன் பண்ணால் ஃபெவிகால் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வச்சா இந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபெவிகால் வச்சுக்கிறோம். ஸோ கட் பண்ண இடத்துல மட்டும்தான் வைக்கணும். இதை சுற்றி அவுட்டர் லேயரில் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல ரூட் வந்து டெவலப் ஆகாமல் போகும். ஸோ இது காஞ்சிருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் பாட்டில் சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒயர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த
பாட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எப்படி டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது. வேணும்னா அப்புறம் வயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கூட பாட்டில் வந்து மாற்றிக்கலாம். பாட்டில் வந்து பழைய ஆல்ரெடி இருந்த சாயில் நம்ம யூஸ் பண்ணல, ஏன்னா அது 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு மெனு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம நியூ சாயில் யூஸ் பண்ணிக்கிறோம். புதுசாக ரெட் சாயில் வெர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ண மிக்சரில் தான் நம்ம சாயில் ப்ரிப்ரேஷனு. சும்மா இதை பொசிஷனில் வச்சு பார்க்கலாம். நான் இதை இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அப்போ கொஞ்சம் நல்ல லுக் கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாயில் ஆட் பண்ணிக்குவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பாட்டில். ஸோ நம்ம ரூட்லேயும் வந்து கட்டியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், பாட்டோட மொத்தமாக இதோடு எடுக்கும்போது சேர்ந்து தான் வரும். வயர் யூஸ் பண்ணி இதை வந்து கட்டிட்டோம் நம்ம. ஸோ நீ நவுறாது. ஸோ நம்ம வேணால் சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வயரிங்லாம் பண்ணிக்குவோம் இதில் பிரான்ச்சஸில். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஏரியல் ரூட்ஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு பெருசாக அன்வான்டாக தேவையில்லை. ஏன்னா ரொம்ப ஏரியல் ரூட் இருந்துச்சுன்னா விழுகிற பிரான்ச் கிட்ட வந்து அந்த ட்ரங்க் பெருசாகிடும், அந்த பிரான்ச் வந்து பெருசாகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷேப்பு கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீஃபோலியேட் பண்ணியிருக்கோம், எல்லா லீஃபையும் டீஃபோலியேட் பண்ணியாச்சு. ஸோ இது இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இதுக்காக டீஃபோலியேட் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மேலே இருக்க பட்டை வந்து ப்ரூன் பண்ணி விடணும். இப்படி ப்ரூன் பண்ணி விட்டால் தான் இது வந்து எல்லா இடத்துலேருந்தும் புது புது ஸ்பவுட்டிங் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும். இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற பிரான்ச்சஸ் மட்டும்தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம புது பட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புது பட்லேருந்து தான் வளைக்கும், இடையிலேருந்து எதுவுமே வராது. ஸோ மேலே வந்து ப்ரூன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லீஃப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேருந்து நிறைய மல்டிப்புளாக நிறைய புது பட்டிங்லாம் வர ஆரம்பிக்கும், புது பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ இதை டீஃபாலியேட் பண்ணி இந்த ப்ரூன் பண்ணும்போது ராமிஃபிகேஷன் வந்து அதிகமாகும். இது ஒரு பிரான்ச்சாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச், இதெல்லாம் ஒரு பிரான்ச்சாக இருந்துச்சு. நம்ம இந்த இடத்த கட் பண்ணங்காட்டி மல்டிப்புள் ஆகிடுது. அதே தான் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நம்ம பண்ணுறோம். அப்போ இன்னும் மல்டிபிள் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ட்ரீ வந்து அடர்த்தி ஆகிடும். அப்போ ப்ரூன் பண்ண கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வந்துடும், ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு. ஸோ அப்போ மறுபடியும் ப்ரூனிங் பண்ண நிறையா உங்களுக்கு ராமிஃபிகேஷன் ஆகி ஒரு ஷேப்புக்கு வந்துடும், ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரெச்சஸ்க்கு வந்துடும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் டீஃபாலியேட் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணும்போது லீஃபோட சைஸ் வந்து காம்பேக்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. இது ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது ஸோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏரியல் ரூட்டில் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஏரியல் ரூட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சாயிலாம் ஃபில் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம தேவைப்படுற அளவுக்கு சாயில் ஃபில் பண்ணிக்கலாம், நல்லா குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சாயில் வந்து ஃபில் ஆகிக்கும். ஸோ கேப் எங்கே இருந்தாலும் ஃபில் ஆகிக்கும். இப்போது ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா பிரான்ச்சஸையும் மேல் நோக்கி நம்ம வந்து இது எல்லாமே பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளரும் இந்த ஃபைக்கஸ் லாங் ஐலண்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வயர் பண்ணியிருக்கோம்.
ஸோ இன்னும் மல்டிப்புளாக வரும்போது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் அடர்த்தியாகும். ஸோ லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சாயிலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கொஞ்சம் வாட்டரிங் மட்டும் இதில் பண்ணிப்போம். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்கு கிடைக்கும். ஸோ வாட்டரும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இன்னொன்று வந்து இந்த வாட்டரிங் பண்ணும்போது இந்த சாயில் வந்து வெளியே வராமல் இருக்கும். வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.